வணக்கம் மெம்பரஸ். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட்டும் பார்க்கலாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. ஸ்பாட் சார்ட் பார்த்துடலாங்க முதல்ல. ஸோ டே சார்ட்டில் பார்த்துருக்கோம். நிஃப்டி வந்து நேற்று ஒரு பியர் கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் பிரிண்ட் பண்ணும்போது வந்து இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரிஜெக்ஷனாக கூட இருக்கலாம், இல்லை வந்து ஹை வச்சுருக்கங்காட்டி பாசிட்டிவாக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல் ஆஃப். ஸோ எதனால இந்த செல் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புட் செல்லர்ஸ் எல்லாமே அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு மார்க்கெட்டை விட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா 2 நாள் ஒரே இடத்துல கன்சாலிடேஷன் ஆச்சு. ஒரு 26,000 ஒரு பிரேக் அவுட் கொடுக்கவே முடியல. எவ்வளோ தாட்டி ட்ரை பண்ணாலும் ஒரு 2 டேஸாக நம்மளால 26,000 பிரேக் அவுட் கொடுக்க முடியல. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, அடுத்த லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட் ஒர்க் ஆகிற பிரின்சிபல். ஸோ இப்போ லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்குது. அரௌண்டு வந்து ஒரு 720, 650 அந்த ரேஞ்சில் இருக்குங்க லிக்விடிட்டி. ஸோ லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு மேலே போயிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். ஸோ அது இல்லாமல் ஒரு கேப் ஒன்று இருந்தது நம்மளுக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்க கேப் அரௌண்ட் 705லேருந்து ஒரு 784 வரைக்கும் ஒரு கேப் இருந்தது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி கீழே இறங்கிட்டு திருப்பியும் மேலே வந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம ப்ரீமியம் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 பியர் கேண்டில். ஸோ லிக்விடிட்டி கிராப்புக்காக மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்காங்க. அதுதான் கண்டிஷன். ஸோ லிக்விடிட்டி கிராப் பண்ணதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கிடைக்கலாம். இது டவுன் ட்ரெண்ட் ஆரம்பமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இல்லை. டவுன் ட்ரெண்ட் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு இந்த கேண்டிலை கட் பண்ணால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 25,500 இந்த ஏரியாவில் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு கேப் இருக்குல்லங்க. இதை கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசவே முடியும். ஓகேங்களா? ஸோ 1 hour சார்ட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு சேனல் இருந்தது. ஒரு 103 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை கட் பண்ணால் கீழே 1:1, 103 இல்லை மேலே போனால் 103 போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு கீழே வந்து கட் பண்ணிட்டு வந்து அந்த டார்கெட் என்னவோ அச்சீவ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் நம்ம வெனஸ்டே வந்து ப்ரீமியம் கால்குலேஷன் ஃபஸ்ட்டில் போட்டிருந்தோம். 274 பாயிண்ட்ஸ் அப் இல்லை 274 பாயிண்ட்ஸ் டவுன், இது வரைக்கும் நம்மளுக்கு ரேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 274 பாயிண்ட்ஸ் டவுனோட ரேஞ்சஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் இன்னைக்கு கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து 1 hour சார்ட்லங்க. 1 hour சார்ட்டில் இப்போ லோயர் லோ ஃபார்மேஷனில் தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம நாளைக்கு இந்த வேல்யூஸ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. 25,754. ஸோ இந்த வேல்யூ கட் பண்ணக்கூடாது. மேக்னெட் போட்டு இன்னொருக்கா மார்க் பண்ணிக்கலாம். 753 அந்த மாதிரி வேல்யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை கால் சைடு நம்மளுக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 840 தாண்டி ஒரு பிரேக் அவுட், 867 தாண்டி ஒரு பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு கால் சைடில் ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஸோ இந்த 1 hour கேண்டில் இருக்குல்லங்க, இந்த கேண்டிலுக்குள்ளே நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணுங்க. இதுலேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு கால் சைடில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதுலேருந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணால் ஒரு புட் சைடில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஏரியாவுக்குள்ளே ரேஞ்ச் பவுண்டாக போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 840, 753 இந்த ரேஞ்சஸ்குள்ளே ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரீமியம் சார்ட்டில் என்ன நடந்தது, நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் 132க்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு டார்கெட் 158, அதுக்கப்புறம் 177 போகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு என்னங்க ஆச்சு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து ஓப்பன் ஆகும்போதே க்ளோஸ் பிலோ தான் ஓப்பன் ஆகியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே நேற்றத்தோட லோவை கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கோம், இந்த லோ பிலோ கட் பண்ணும்போது இது ஹை அபவ் போயிருந்ததுன்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஹை அபவ் ஏரியாவில் தான். இதோட ஃபண்டமெண்டல் என்னன்னு சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க.
இன்னைக்கு நீங்க கால் செல்லர்னு மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. இப்போ கால் செல்லர் இல்லை புட் செல்லரா நீங்க இருக்கீங்க. இப்போ மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்குது அப்படின்னா அப்போ புட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ செல்லருக்கு வந்து புட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆனால் புட் செல்லருக்கு லாஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க புட்டை செல் பண்ணுவீங்களா? மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க புட்டை செல் பண்ண மாட்டீங்க, காலை தான் செல் பண்ணுவீங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு டெலிகிராம் சேனல்ல நான் தெளிவா சொல்லியிருந்தேன் நிறைய வாட்டி, கால் செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்காங்க. மார்க்கெட் ஒரு 10 பாயிண்ட் மேலே போனா கூட ப்ரீமியம் கீழே தான் போகுது சென்செக்ஸ்ல அப்படின்னு கூட நான் ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு புட்டுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, கால் செல்லர்ஸ் ஹெவியான கால் செல்லர்ஸ் இன்னைக்கு இருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் யோசிக்கணும். பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்க. இப்போ ஆல்ரெடி வந்து புட்டு ஹை அபவ் போயிடுச்சு. ஹை அபவ் போனதுக்கு அப்புறம் மார்க்கெட் இன்னும் கீழே போனா ப்ரீமியம் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும்ல. அப்போ அவங்க செல் பண்றதுக்கு பயப்படுவாங்க. அதனாலதான் ஒவ்வொரு தாட்டி ஹை கிட்ட வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு மொமெண்டம் கொடுத்து மேலே போறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க கவனிக்க வேண்டியது. லோவை கட் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரியே கிடையாது. ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு ஒரு பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்தாங்கன்னா நம்ம க்ளோஸ், நம்ம ப்ரீவியஸ் டே லோ இல்லை க்ளோஸ் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அப்போ வந்து கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது, இது இந்த சைடு வந்து க்ளோஸு கீழே போயிருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு இங்கே என்ட்ரி, இல்லைன்னா என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு தாட்டி 3 தாட்டி சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோலையும். ஒரு தாட்டி மேலே போயிட்டு கீழே வந்து ரீடெஸ்ட் எடுத்தாங்கன்னா திருப்பியும் மேலே தான் போவாங்க. மேலே கீழே இந்த இடத்துலயே மல்டிபிள் ட்ரேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ட்ரேட் நம்ம யாருனாலே பிடிச்சிருக்க முடியாது, ஏன்னா 9:30 இந்த ட்ரேட் முடிஞ்சிச்சு. பட் 10:30 இந்த ட்ரேடை வந்து எல்லாருமே பிடிச்சிருக்கலாம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஹை அபவ் போறாங்க, ஆல்ரெடி ஒரு ஸ்விங் ஹை இருக்கு, இதை டார்கெட் பண்ணலாம். இதை டார்கெட் பண்ணீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல கிடைச்சாச்சு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 இந்த இடத்துக்கு வருது. இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியிருந்தேன் டெலிகிராம் குரூப்ல, 1:30 டெசிஷன் ஏரியா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே நீங்கள் ஒரு என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா 220 வரைக்கும் போகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு நம்ம பிளான் பண்ண டார்கெட் பார்த்தீங்கன்னா 180. அந்த 180 டார்கெட் அழகாக ரீச் ஆயிட்டாங்க. இதில் உங்களுக்கு ஈஸியான ட்ரேடு 2 ட்ரேடு உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிது. ஈஸியான ட்ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 118 போட்டிங்கனாலும் 50 பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு 40 பாயிண்ட்ஸ், 90 பாயிண்ட்ஸ் ட்ரேட் வந்து இன்னைக்கு ஈஸியாக கிடச்சிது. நம்ம வெறும் ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஹை அபவ் இருந்ததுன்னா செல்லர் உள்ளே வர மாட்டாங்க, செல்லர் திருப்பியும் உள்ளே வந்தாங்கனாலும் ஹையை டச் பண்ணும்போது வெளியில் போவாங்க. இது வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுங்கிற வீடியோ செகண்ட் வீடியோலேயே நம்ம இதை சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஹை அபவ் இருக்கும்போது இது லோ பில் இருக்கணும், அவ்வளோதான் கண்டிஷன். இப்படி இருந்தால் நம்மளுக்கு இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு ரேலி கிடைக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரீமியம் சார்ட்டை, பழைய ப்ரீமியம் சார்ட்லாம் வந்து ஒரு சில வெப்சைட்ஸில் அவைலபிள் இருக்கும். அதில் போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி தான் நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். நான் இப்போ இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்திருக்கிற பேக் டெஸ்டிங்கை பேஸ் பண்ணி தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்புறம் சென்செக்ஸ் என்னாச்சு அப்படின்னு பார்ப்போம். சென்செக்ஸ் நம்ம எதிர்பார்த்தது வந்து 860 வரைக்கும் வரும்னு நினச்சோம். ஆனால் 860 தாண்டி கீழே போய் எங்கேயோ போயிட்டாங்க. கீழே ஆல்மோஸ்ட் 674 வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து சென்செக்ஸ். ஸோ நாளைக்கு என்னதான் லெவல், மார்க்கெட் மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,850 நம்ம எடுத்திருக்கோம். ரேஞ்ச் இன்னொருக்கா பார்த்துக்கோங்க. ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறத பற்றி யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ 119க்கு மேலே இருந்தாங்க புட் சைடு அப்படின்னா 149 வரைக்கும் போகிறக்கு சான்ஸ் இருக்குது 850. அதை தாண்டி போகிறாங்க அப்படின்னா 169 இங்கே இருக்க வேல்யூ இருக்குல்லங்க, அந்த 169 வேல்யூ வரைக்கும் போகிறக்கு சான்ஸ் இருக்கு. மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 169 வரைக்கும் சான்ஸ் இருக்கு. புட் சைடில் 119க்கு மேலே இருக்கும்போது இது 89 கட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 150 149 ஆகும்.
செகண்ட் டார்கெட் வந்து 169 இருக்கும். இதே கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா 97க்கு மேலே இருந்தாங்கன்னா புட் சைடு வந்து க்ளோஸ்லேருந்து இன்னத்த லோ அந்த டிராவலிங் போது நம்மளுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய பாயிண்ட் இந்த ஸ்விங் ஹை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 131, அதுக்கப்புறம் 144, அப்புறம் 169. இது வந்து கால் சைடு ஆப்ஷன்ஸ். கால் சைடு வந்து இந்த டார்கெட்ஸ் இருக்கு. ஸோ கால் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது இங்கிருந்து இந்த டிராவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 119லேருந்து 74 போகிற டிராவல். இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து இவங்க புட் சைடில் போட்டாங்கன்னா திருப்பி இங்கிருந்து செல் திருப்பி வந்துடும். ஸோ அதனால 2 சார்ட்டையும் நீங்கள் சைமல்டேனியஸாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் கடைசியாக பார்த்துடலாம். நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷனுக்கு நிஃப்டி வர ஆரம்பிச்சிருச்சு 5 மினிட்ஸில். 1 ஹவர்லேயும் நம்மளுக்கு லோயர் லோ தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் டெக்னிக்கலி பேரிஷ். இந்த ஒரு புது ஹையர் ஹை வர வரைக்கும் உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸில் பேரிஷ், நாட் ஆஸ் பர் டே, ஒன்லி ஆன் 5 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இன்னும் இந்த ஹையை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஹை வைக்கணும், அதுக்கு உண்டான லோ வைக்கணும். அப்படி போச்சுன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா 25,867 வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,892. அதுக்கு அடுத்தது 25,922. ஸோ 3 கிறிஸ்டல் கிளியரான ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அதை கிராஸ் பண்ணா 970. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணுறதுனால மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,867. இது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,892. இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,922. அதுக்கப்புறம் 970. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பில்டப் இருக்குங்க. அதே சப்போர்ட் பில்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,754 இன்னத்த லோவும், அப்புறம் இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குல்லங்க 25,795, இது ஒன்று. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,720, 693. இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் இருக்குங்க. ஸோ இது வந்து மேஜர் சப்போர்ட் அண்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு இன்ட்ராடேக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸில் நம்ம ப்ரீமியம் சார்ட்டில் அந்த லைன்ஸ் மேட்ச் ஆகும்போது ஒரு ரிவர்சல் கிடச்சிதுன்னா நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க விஷயம். அப்புறம் இன்னைக்கு உண்டான 5 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஒரு ஃபிபனாச்சி போட்டு அதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா, எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலில் உங்களுக்கு இங்கே ரிஜெக்ஷன் தெளிவாக எத்தனை மணிக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க, ஒரு 130க்கு ஒரு பெரிய ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 0.3க்கு மேலே வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி கீழே வந்திருக்காங்க. அந்த 1.618ங்கிற லெவலில் கொஞ்சம் நேரம் கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் திருப்பியும் கன்சாலிடேட் பண்ணி அப் ட்ரெண்ட் போகிறக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ தான் செல்லிங் வந்தது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபிபனாச்சியை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத்தனை நாளில். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலில் இதை போட்டுட்டு நம்ம அந்த ட்ரெண்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணணுங்க. அந்த பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரேக் அவுட் கொடுத்த கேண்டிலுக்கு மேலே அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சா அங்கே என்ட்ரு ஆனால் போதும். அங்கே என்ட்ரு ஆனால் 1:1 நம்மளுக்கு டார்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம வந்து கிளியராக இந்த மாதிரி ரிவர்சலில் சிக்காமல் இருக்க முடியும். அந்த பிரேக் அவுட் கொடுத்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும், ரீடெஸ்ட்க்கு அப்புறம் வர கேண்டில் அப்படி பண்ணணுங்க. ஓகேங்களா?
ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்னங்கிற கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். பேங்க் நிஃப்டி சேம் ஸ்டோரி, எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்ம ரேஞ்ச் என்ன நம்ம சொல்லியிருந்தோமோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்காங்க. மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே. இந்த ஒரு 300 பாயிண்ட், 350 பாயிண்ட், இந்த 350 பாயிண்ட்டுக்கு மேலே பேங்க் நிஃப்டியில் எந்த வேலையும் கிடையாது. ஸோ அதனால் இதில் பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஸோ வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.